ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள், இட்ஸ் a லேட் மார்னிங். நம்ம இப்போ வந்துட்டு பல மாதங்கள் தாண்டி வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷார்ட் ரைட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் ரைடு தான். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு சில விஷயங்கள் நம்ம பெரிய பெரிய ரைட்ஸ்லாம் பண்ண போகிறோம். சில விஷயங்கள்ன்ற மீன்ஸ் நான் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, ரைடிங் கியர்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு வாங்க போகிறேன். ஸோ அது வாங்கினதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ரைட்ஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு ரொம்ப மாதம் கழித்து ஸோ ஒர்க் அந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீட்டிலே இருந்ததுனால என்னால் வெளியே எங்கேயுமே போக முடியல. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரீத் அவுட் மாதிரி இந்த ஒரு வார்ம் அப் ரைடு இருக்க போகுது. அண்ட் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். அது வந்துட்டு எனக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா நான் நிறைய வாட்டி பார்த்த பிளேஸ் இருந்தாலுமே வந்துட்டு அங்கே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சில விஷயங்களை மாற்றிருக்காங்க. அதை நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். நான் போகிற வழியில் எல்லாமே சொல்கிறேன். ஸோ let's start the video. ஸோ எப்போவுமே ஒரு டெய்லி யூசேஜ்னால் பரவாயில்ல, ஒரு 3-4 days கழிச்சு அடிக்கிறீங்க இல்லை 2 days கழிச்சு அடிக்கிறீங்க, எப்படி எடுத்தாலுமே எடுத்தோடனே வந்து க்ரூஸ் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு 1 minute or 2 minutes அப்படியே விட்டுருங்க. ஸோ அது எல்லா பைக்குமே ரொம்ப நல்லது. இன்ஜின் வந்துட்டு ஒரு செட் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம மாத்தூர் தொட்டிப்பால் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்துட்டு நான் வந்துட்டு 2 ரூட்ஸ் இருக்குது. என்னோடய ஏரியாவிலேருந்து 2 ரூட்ஸ் இருக்குது. அது வந்துட்டு கொஞ்சம் இன்டீரியர் ரூட் ஒன்று இருக்குது. அது வந்துட்டு பெருசாக என்ன சொல்கிறது, ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு ஒரு ப்ரீத் அவுட் பண்ணுறதுக்கோ ஒரு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ ஐ தாட் நான் வந்துட்டு ஹைவே பிடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஹைவேலேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு ஒரு ரைட் வரும். அந்த ரைட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே மாத்தூர் தொட்டிப்பாலம் ரூட் வரையாக நம்ம அப்படியே போக வேண்டியதான். ஸோ ஸ்பாட் வந்துடும். ரொம்ப சின்ன ஷார்ட் ரைடு தான். இங்கேருந்து வந்துட்டு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான் நமக்கு வந்துட்டு டெஸ்டினேஷன் இருக்குது. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக இந்த ரைடை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு அங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன மாற்றிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ எனக்குமே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. நான் ரொம்ப நாள் ஆச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு. ஸோ இந்த ஹைவேலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இப்போ வந்துட்டு ஒரு ரைட் வரும். ஸோ அந்த ரைட் பிடிச்சிட்டிங்கன்னா இங்கே இந்த ரூட் வந்து வெளியூர்லேருந்து வரவங்க கொண்டு இந்த ரூட்டு யூஸ் பண்ணுவாங்க. வெளியூர்லேருந்து யார் வந்துட்டு இங்கே இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தாலுமே இந்த ஹைவே தாண்டி தான் போய் ஆகணும். திருப்பரப்பு ஃபால்ஸ் அங்கே போர்டில் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். திருப்பரப்பு ஃபால்ஸ் நேராக போனால் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ். நம்ம இந்த ரைட் தான் நம்ம எடுக்கணும். இது மாத்தூர் தொட்டிப்பாலம். ஸோ வந்து இந்த ரைட் நம்ம எடுத்துகிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுலேயுமே 2 ரூட் இருக்குது. நான் என்னன்ற சொல்கிறேன். ஸோ நான் எடுக்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு ரைட் தான் எடுக்க போகிறேன். அந்த ரைட் வழியாகவும் போகலாம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த ரைட் வழியாகவும் போகலாம், இந்த ரைட்டும் போகலாம். இது வந்துட்டு ஒரு சீனிக்கான ரூட்டாக இருக்கும் அதை விட. ஏன்னா சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கான்னு தெரில, நான் காட்டுறேன். சைடில் ஒரு குட்டி சேனல் போயிட்டுருக்கோம். சுத்தமாக தண்ணி இல்லைங்க, டிசப்பாயிண்டட். அது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சேனல் வழியாக தண்ணி போயிட்டுருக்கோம். அது பார்த்துட்டு போகிறதுக்கே இந்த ரூட்டில் நான் வந்துட்டு வருவேன் அடிக்கடி. ஸோ இப்போ தண்ணி ட்ரையாக இருக்குது, சம்மர் சீசன்றதுனால ஓகே பரவாயில்ல. ஸோ கண்டிப்பாக இப்போ தொட்டிப்பாலம் கீழே வந்துட்டு ஒரு ரிவர் போகும். அந்த ரிவர்லேயும் தண்ணி கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல. ஆனால் இந்த ரூட் வந்துட்டு சம்மர் டைமோட மான்சூன் சீசனில் வந்துட்டு இங்கே இந்த ரூட் வந்தீங்கன்னா செம்ம சீனிங்காக இருக்கும். ஏன்னா அவ்வளோ தண்ணி வந்துட்டு அப்படி ஓடிட்டுருக்கும். அந்த டெப்த்னஸை பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஆழமாக இருக்குது. ஸோ தண்ணி ஃபுல்லாக ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே இருக்க வீடுகள் எல்லாமே பாருங்கள், வாவ் அழகாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு இந்த ரோடோட ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு சைடில் வந்துட்டு சேனல் போதா, அப்படியே வந்துட்டு இந்த ரோடு வந்து ரொம்ப கர்வியாக போயிட்டுருக்கும். அங்கே எங்கே ஜிக்ஸாக்காக போயிட்டுருக்கோம். அதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நான் வந்தது ஒரு லேட் மார்னிங் தான். ஸோ ஏன் லேட் மார்னிங் வந்தேன்னா, இந்த வெயிலனா ஏன் வந்தது காரணம் வந்துட்டு க்ரௌடு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த டைமை சூஸ் பண்ணேன். ஏன்னா நான் மார்னிங் வந்திருந்தா கூட ஈவினிங் வந்திருந்தா கூட க்ரௌடோட தான் இருக்கும். ஏன்னா ஸ்கூலெல்லாம் முடித்து அப்படி இப்படி கூப்பிட்டு வருவாங்க எல்லாரையும். ஸோ அது நமக்கு வந்துட்டு ஒரு அஸ் எ ட்ராவலராக அது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. இந்த மாதிரி வண்டிகள் வந்துட்டு டக்கு டக்குன்னு வந்துடும். நம்ம ஹார்ன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக
ரூல்ஸ் படி போயிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரத்தில் ஒரு 2 பாத்வே வந்துட்டு பிரியும். அது வந்துட்டு தொட்டிப்பாலத்தோட அந்த பிரிட்ஜோட மேல் பகுதி போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்கும். ரைட் கட் பண்ணி கீழே போனீங்கன்னா கீழ் பகுதி போகிறதுக்கு, நம்ம எப்போவுமே கீழ் பகுதி தான் இப்போ போக போகிறோம். அங்கே தான் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை நம்ம ஒரு மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அதை நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி கீழே போகிற ரூட்ஸ் எல்லாம் இருக்கும், அதை கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. நம்ம போகிறது வந்து கடைசி வந்து பிரிகிற ரூட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் ரூட் கிடையாது, ரைட்டில் ரூட் கட் ஆகாது, அதான் கடைசி ரைட்டு. ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகாமல் போங்க. உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஆர்ச் வரும், அந்த ஆர்ச்சு தான் இந்த என்ட்ரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே போனால் தான் அந்த ரைட்டே கட் ஆகும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு ஆர்ச் வரும், இந்த ஆர்ச் தான். ஸோ இந்த ஆர்ச் தாண்டிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த 2 பாத்வேஸ் கட் ஆகும். ரைட் போகிறதுனா கீழே பிரிட்ஜுக்கு கீழே, ஸ்ட்ரைட்டாக போகிறதுனா பிரிட்ஜுக்கு மேலே. ஆக்சுவலி இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் முன்னாடியெல்லாம் இல்லை, இப்போ எல்லாம் கொஞ்சம் க்ரௌடு அதிகமாகிறதுனால இருக்கும் போல். ஸோ நான் வந்துட்டு உள்ளூர்ன்றதுனால வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்க்கலாம், யாராவது கேட்டாங்கன்னா நம்ம ரூல்ஸ் படி எடுக்க வேண்டியதான். நம்ம அங்கே வந்துட்டு நெகோஷியேட் பண்ணலாம் இருக்க முடியாது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம் அந்த 2 சைடுமே. ஸோ இப்போ தான் அந்த சிமெண்ட் ரோட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ முன்னாடியெல்லாம் அந்த ரோட்ஸ் வந்துட்டு ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு நான் வரும்போதெல்லாம். ஸோ 2 பக்கமே வந்துட்டு க்ரீனரியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. மான்சூன் சீசன்லாம் பட்டைய கலப்போம் அந்த இடம். ஸோ அதான் வந்துவிட்டோம், நம்ம மாத்தூர் பிரிட்ஜ் பக்கத்தில் வந்துவிட்டோம். ஸோ இங்கே வந்து என்ட்ரன்ஸ் எப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பிரிட்ஜு வந்துட்டு நான் வந்து முன்னாடி வரும்போது இந்த பிரிட்ஜே கிடையாது. ஆக்சுவலாக இப்போவும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். தூரமாக கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, ஆனால் 2 வீலர்ஸ் எல்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹேங்கிங் பிரிட்ஜு தான், இங்கேருந்து பார்த்தா தெரியும். நம்ம மிடில் போய் பார்த்தா இன்னும் நல்லா தெரியும். இந்த பிரிட்ஜை பற்றி சொல்லணுன்னா, அதான் சிம்பிளான கான்செப்ட் தான் கட்டியிருக்காங்க காமராஜர் அவர்கள். இந்த பக்கம் வந்துட்டு ஒரு கிராமம் இருக்குது, ஸோ இந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்குது. அப்போ 2 கிராமத்துக்கு நடுவில் இவ்வளோ பெரிய கேப் இருக்குல்ல. அப்போ இவ்வளோ பெரிய பிரிட்ஜை கட்டிட்டா அவங்க போகிறதுக்கு வரதுக்கு வசதியாக இருக்கும். சேம் டைம் அவங்க அந்த கிராமத்தில் இருக்க ஆட்களுக்கு வந்து தண்ணி வசதிகள் கம்மியாக இருக்கனால, இங்கேருந்து இந்த பிரிட்ஜோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சைடில் தண்ணி போகும் மேலே, இந்த பக்கம் வந்து பாத்வே நடந்து போகிற இடம். ஸோ தண்ணி வந்துட்டு இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் அனுப்புறதுக்கு தான் இந்த பியூட்டிஃபுல்லான இன்ஜினியரிங் கான்செப்ட் வந்துட்டு காமராஜர் அவர்கள் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ அதில் தான் இது ஃபேமஸ், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கட்டியிருக்காங்க, பல வருஷங்களாக இருக்குது. நான் வந்து இன்னும் ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த பிரிட்ஜெல்லாம் கம்ப்ளீட் ஆகி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் வந்து ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்தா தான் இன்னும் வந்துட்டு டூரிஸ்டோட அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். மேபி டூரிஸ்ட் கூட அவ்வளோ பெருசாக வரலன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் லேட் மார்னிங்கிறதுனால இல்லை போல். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேர் நடந்து போயிட்டுருக்காங்க டூரிஸ்ட்டு. ஓகே, அழகாக இருக்குல்ல பார்க்க. ஸோ இந்த டைமில் யாராவது வந்தீங்கன்னா இந்த தொட்டிப்பாலத்தோட வியூ அண்ட் நிலைமைகள் இதுதான், அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம், அடுத்தடுத்து மிகப்பெரிய ரைட்ஸ் எல்லாம் வரப்போகுது. இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம சந்திக்கலாம். Until then, signing off myself and everything. Bye.